வணக்கம் உறவுகளே. 80 பிற்பகுதி என்று நினைக்கிறேன். நடிகர் கார்த்திக் ரொம்பவே பிஸியாக இருந்த காலம் அது. அவர் நடித்த பல படங்கள் வெற்றி வாகி சூடின. பல படங்கள் வெள்ளி விழா படங்களாக வெளிவந்தன. அவருக்கு அந்த காலகத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்று சொல்லலாம் ரசிகர்களும், பெண் ரசிகர்களும் ஆண் ரசிகர்களும் இருந்தார்கள். தயாரிப்பாளர்கள் அவரின் கால் சீட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் வெளிவந்த அற்புதமான பாடல் இது உறவுகளே. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். நினைவெல்லாம் நித்யா இந்த படத்தின் பெயர். கார்த்திக்கோடு ஜோடியாக ஜெமினியின் ஒரு மகள் கிஜி என்று நினைக்கிறேன் அவர் நடித்திருந்தார். இந்த படம் வெற்றி அளிக்கவில்லை என்றாலும் இந்த பாட்டு மிக வெற்றியான பாட்டாக வெளிவந்தது உறவுகளே. வைரமுத்துவின் அருமையான தமிழ் வரிகள் இந்த பாடலில் விளையாடியது. அதுவும் பாடலின் வெற்றிக்கு வழிவகுத்தது உறவுகளே. வழமை போல இசைஞானியின் இசையில் தான் இந்த பாடல். இசைஞானிக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அவர் எத்தனையோ மெட்டுக்களை உருவாக்கி இருந்தார் ஆயிரக்கணக்கில். அவர் படைத்த சக்சஸ்ஃபுல்லான மெட்டுக்களில் இந்த பாடலும் ஒன்று உறவுகளே. சேலை மூடும் இளம் சோலை, மாலை சூடும் மலர் மாலை, சேலை சூடும் இளம் சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும். இந்த படம் நடித்து கொண்டிருந்த பொழுது ஜெமினி கணேசன் மகள் மீது நவரச நாயகன் கார்த்திக் காதல் வலை வீசியதாகவும் அந்த வலையில் மாட்டாது அவர் தப்பித்து கொண்டதாகவும் செய்திகள் உண்டு உறவுகளே. அப்புறம் அவர் சினிமாவில் இருந்து விலகி கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தி மருத்துவராகி 25 வருடங்களுக்கு முன்பு மணமாகி இப்பொழுது சென்னையில் மருத்துவராக தொழில் புரிந்து வருகிறார் உறவுகளே. கைகள் இடைதனில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பனிவிழும் மலர்வனம், பனிவிழும் மலர்வனம், பனிவிழும் மலர்வனம்.